போலீஸ் ஒரு எய்ம் இன் லைஃப். போலீஸ் தானே. அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ஏபிஜே அப்துல் கலாம் போலீஸ் அகாடமி பெரம்பலூர். நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நடந்து முடிஞ்ச எலெக்ஷன் பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து ஆட்சி மாற்றம் வந்து இப்போ வந்து வரப்போகுது. ஸோ இதனால வந்து இப்போ போன வருஷம் நடந்த இந்த எஸ்ஐபிசி எக்ஸாம் வந்து கேன்சல் ஆகுமா? அப்படி இல்லாத பட்சத்தில் வந்து உங்களுக்கு அந்த ரிசல்ட் ப்ராசஸ் வந்து எப்போ வந்து கம்ப்ளீட் ஆகி எப்போ வந்து ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. ப்ளஸ் வந்து உங்களுக்கு வந்து ஒரு சில முக்கியமான தகவல்களை தான் இந்த வீடியோவில் நம்ம சொல்ல போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நடந்து முடிஞ்ச இந்த 2026 சட்டமன்ற எலெக்ஷன் வந்து உங்களுக்கு நேற்று வந்து ரிசல்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ வந்து எல்லாருமே வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ வந்து இதில் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ஆட்சி மாற்றம் வந்து இந்த எலெக்ஷனில் வந்து உங்களுக்கு ரிசல்ட் மூலிமா வந்து இருக்குது அப்படின்ட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த ஆட்சி மாற்றம் வந்து அந்த ஆட்சி மாற்றத்தின் காரணமாக வந்து உங்களுக்கு நடந்து முடிஞ்ச இந்த 2025 பிசிஎஸ்ஐ எக்ஸாம் வந்து கேன்சல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்ற மாதிரி வந்து நிறைய மாணவர்கள் வந்து நேற்றுலேருந்து கேட்டுட்ருக்கீங்க. நிறைய ஒரு சில அகாடமியில் வந்து சொல்லியிருக்காங்க, இன்ஸ்டாவில் நான் பார்த்தேன், வாட்ஸ்அப்பில் பார்த்தேன், யூடியூப்பில் பார்த்தேன் அப்படின்ட்டு நேற்றுலேருந்து வந்து நிறைய மாணவர்கள் வந்து கால் பண்ணியும் வாட்ஸ்அப்லேயும் வந்து அடுக்கடுக்கான கேள்விகள் வந்து வைக்கிறீங்க. ஓகேங்களா? ஸோ வந்து ரொம்ப பேனிக்காக தான் இருக்கீங்க எல்லாருமே. ஏன்னா வந்து இப்போ எக்ஸாமுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு சில பேர் வந்து அதாவது 2 வருஷம் மேலே கூட வந்து படிச்சிருப்பாங்க. ஏன்னா 2024 இந்த எஸ்ஐபிசி எக்ஸாம் வந்து வர வேண்டியது. அந்த நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக இன்டிமேஷன் பண்ணலேருந்து நிறைய மாணவர் வந்து தொடர்ச்சியாக படிச்சுட்டு இருந்தீங்க. ஸோ அதனால் கிட்டத்தட்ட ஒரு 1 to 2 வருஷத்தோட உழைப்பு இது. ஸோ அந்த உழைப்பு வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து வீணாகாது. மறுபடியும் வந்து கேன்சல் பண்ணிவிட்டு இன்னொரு எக்ஸாம் வந்து உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் போட்டாங்க அப்படின்னா இதனால் வந்து எல்லாருமே வந்து பாதிக்கப்படுவீங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து உங்களுக்கு யார் என்ன சொன்னாலும் வந்து தயவுசெய்து வந்து காதில் கேட்காதீங்க. உங்களுக்கு அதாவது லாஜிக்காக நீங்கள் யோசிச்சு பார்க்கலாம். நீங்கள் வந்து எஸ்ஐபிசி நீங்கள் வந்து பாஸ் பண்ணிவிட்டு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுறீங்க. நாளைக்கு வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்டாப் ஆக போகிறீங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் என்ன சொல்கிறது, இதெல்லாம் வந்து நீங்கள் கண்டுக்கவே கூடாது. இப்போ வந்து ஆட்சி மாற்றம் நடக்குது அப்படின்னா வந்து இதுக்கு முன்னாடி நடந்த அந்த எக்ஸாம் வந்து கேன்சல் பண்ணுவாங்க அப்படின்லாம் சொல்கிறதெல்லாம் என்ன சொல்கிறது, அதெல்லாம் வந்து சும்மா அப்படியே போகிற போக்கில் வந்து கொளுத்தி போட்டு போடுறது தான். ஒரு சில பேர் வந்து வியூஸ்க்காக எதனாச்சும் வந்து சொல்லுவாங்க, என்கேஜ்மெண்ட் கிடைக்கணும் அப்படின்னுக்காக. ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் வந்து நடக்கிறதுக்கு வந்து பாசிபிலிட்டியே சுத்தமாக கிடையாது. ஸோ அதெல்லாம் தயவுசெய்து வந்து யாருமே வந்து காதில் கேட்காதீங்க. அதை வந்து யாருமே வந்து நம்பாதீங்க. அப்படி எதனாச்சும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு அதை தள்ளி விட்டு போயிட்டே இருங்க. ஏன்னா வந்து நேற்றுலேருந்து நிறைய பேர் வந்து ஒரு சில மாணவர்கள்லாம் வந்து கால் பண்ணி பேசுகிறப்பெல்லாம் வந்து ரொம்ப வருத்தப்பட்டு ரொம்ப ஒரு மாதிரி பேசுனீங்க. ரொம்ப நான் கஷ்டப்பட்டு நான் இத்தனை வருஷம் நான் படித்தேன் சார். ஸோ இதனால் வந்து இந்த ஆட்சி மாற்றதுனால வந்து எக்ஸாம் இது கேன்சல் ஆகிருமா சார், அங்கே இப்படி சொல்கிறாங்க இங்கே அப்படி சொல்கிறாங்க சார் அப்படின்ட்டு ஒரு சில மாணவர்கள்லாம் என்ன சொல்கிறது அழுகாத குறையாக வந்து பேசுனீங்க. ஸோ அதனால தான் வந்து ஒரு வீடியோ நம்ம போட்டுடலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் மேக் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ வந்து உங்களுக்கு எக்ஸாம் வந்து கேன்சல் ஆகிறதுக்கு 0% கூட வந்து உங்களுக்கு வந்து வாய்ப்பு இல்லை. நீங்கள் வந்து பயப்படாமல் வந்து நீங்கள் நம்பிக்கையாக வந்து இருக்கலாம், கான்ஃபிடண்ட்டாக இருக்கலாம். ஓகேங்களா? உங்களுக்கு நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து உங்களுக்கு வந்து அடுத்து என்ன ப்ராசஸ் இருக்கோ அது வந்து கண்டினியூ ஆகும். சரிங்களா? ஓகே. எக்ஸாம் ரிசல்ட் வந்து எப்போ சார் வரும் அப்படின்ற மாதிரியும் கேட்குறீங்க. எலெக்ஷன் ரிசல்ட் முடிஞ்சு எக்ஸாம் ரிசல்ட் எப்போ சார் அப்படின்ட்டு கேட்குறீங்க. ஸோ வந்து இன்னும் வந்து கவர்மெண்ட் வந்து இன்னும் வந்து சார்ஜ் எடுக்கலை. ஓகேங்களா? ஸோ வந்து இப்போ கவர்மெண்ட் வந்து சார்ஜ் எடுக்கலை. இப்போ தான் அந்த ப்ராசஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டுருக்கு. எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன், பார்த்துட்டு இருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ வந்து மே 7ஆம் தேதி வந்து கவர்மெண்ட் வந்து நியூ கவர்மெண்ட் வந்து சார்ஜ் எடுக்கிற மாதிரி வந்து டென்டேட்டிவ்லாக வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. மேக்ஸிமம் வந்து 7ஆம் தேதி வந்து சார்ஜ் எடுத்துருவாங்க. சரிங்களா? ஸோ அந்த நியூ கவர்மெண்ட் வந்து சார்ஜ் எடுத்ததுக்கப்புறம் தான் வந்து டிஎன்எஸ்ஆருக்கு வந்து அந்த ஹோல்ட் பண்ண எஸ்ஐபிசி ப்ராசஸை வந்து மூவ் பண்ணுவாங்க. அது வரையும் வந்து மூவ் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் நியூ கவர்மெண்ட் சார்ஜ் எடுத்ததுக்கப்புறம் ஆஃப்டர் தான் வந்து நம்மளுக்கு என்ன ப்ராசஸ் வந்து எப்படி வந்து மூவ் பண்ண போகிறாங்க, எப்போ வந்து ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு நம்மளால் வந்து கணிக்க முடியும். இல்லாட்டி நம்மளுக்கு வந்து நியூஸ் வந்து நம்மளுக்கு எதனாச்சும் தான் சரௌண்டிங்ஸ்லேருந்து நம்ம சர்க்கிள்லேருந்து வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ வந்து இப்போதைக்கு வந்து ரிசல்ட்டை பற்றி எந்த ஒரு அப்டேட்டும் இல்லைப்பா. ஓகேங்களா? இந்த மாதம் வந்துருமா சார் அப்படின்ட்டு கேட்டாலும் இப்போதைக்கு என்னால் வந்து எதுவும் சொல்ல முடியாது. நான் வந்து சும்மா ஒரு கெஸிங்கில் இந்த மாதம் வந்துடும் அப்படின்னா நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. சப்போஸ் வரல அப்படின்னா வந்து ரொம்ப கஷ்டம் தான். ஓகேங்களா? ஸோ வந்து நம்ம எந்த ஒரு தகவல் நம்ம அப்டேட் நம்ம சொன்னாலுமே மேக்ஸிமம் வந்து ஓரளவுக்கு வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் நம்ம சொல்லுவோம். கெஸ்ஸிங்கில் வந்து எதுவும் சொல்ல மாட்டோம். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து நியூ கவர்மெண்ட்டு சார்ஜ் எடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து எல்லா ப்ராசஸும் வந்து மூவ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து 1 by 1 வந்து உங்களுக்கு பிசி ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். ரிசல்ட்டும் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஓகேங்களா?
ஸோ அதே மாதிரி வந்து இன்னும் ஒரு சில மாணவர்கள் வந்து இப்போ என்ன பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னா, வர இருக்க இந்த நியூ கவர்மெண்ட் கிட்ட பிசி ப்ளஸ் வந்து எஸ்ஐ வேக்கன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ண சொல்லி வந்து மனு கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கீங்க போல். அது ஒரு சில குரூப்பில் பார்த்தேன். அதுக்கு தனியாக வாட்ஸ்அப் குரூப்லாம் வந்து கிரியேட் பண்ணி அது வந்து ஏற்பாடு பண்ணிகிட்ருக்கீங்க, பிளான் பண்ணிகிட்ருக்கீங்க. அதையும் வந்து பார்த்துட்டு நிறைய பேர் வந்து வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகலாமா, இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கா சார் அப்படின்ட்டும் கேட்குறீங்க. ஸோ இந்த வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லைப்பா. உங்களுக்கு ஒன்ஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் விட்டுட்டாங்க, விட்டு எக்ஸாம் முடிஞ்சு உங்களுக்கு பிசி பிசிக்கல் முடிஞ்சு, எஸ்ஐ பிசிக்கல் இனிமேல் தான் நடக்க போகுது. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து உங்களுக்கு பாதி ப்ராசஸ் மேலே முடிஞ்சு வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பிஃபோர் எக்ஸாம் தான் வந்து உங்களுக்கு வந்து வேக்கன்சி இதுக்கு முன்னர் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஆஃப்டர் ரிட்டன் எக்ஸாம் ஆஃப்டர் வந்து உங்களுக்கு வந்து வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணதாக வந்து ஹிஸ்ட்ரி வந்து இல்லை. சரிங்களா? ஸோ அதனால் வந்து பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுறது வந்து நான் வேணான்னு சொல்லலை. நீங்கள் மனு கொடுங்க, என்ன வேணால் பண்ணுங்கள். அது வந்து உங்களோட அந்த ஒரு நம்பிக்கையில் வந்து நான் வந்து உள்ளே வர நான் விரும்பலை. பண்ணுங்கள், நல்லதே நடக்கும் அப்படின்ட்டு நம்புவோம். பட் இருந்தாலும் வந்து நான் வந்து அதுக்கு வந்து நான் என்ன சொல்கிறது, ஒரு கன்ஃபார்மாக வந்து சொல்ல முடியாது. கிடைக்கும் பண்ணுங்க அப்படின்ட்டு சொல்ல முடியாது. ஏன்னா வந்து யாருக்கும் வந்து ஒரு வீண் நம்பிக்கை வந்து நம்ம வந்து கொடுக்க விரும்பலை. ஓகேங்களா? ஸோ இது வந்து பண்ணுறது வேஸ்ட்டு அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ அதனால தான் அந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ அப்படி எதுவும் பண்ணாதீங்க, எடுக்காதீங்க. நீங்கள் பண்ணாலுமே வந்து அது வந்து கண்டிப்பாக வந்து வேக்கன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ண மாட்டாங்க. இது வந்து வேஸ்ட் ஆஃப் டைம் தான். ஒன்று நீங்கள் ஃபெயில் ஆகிட்டீங்க அப்படின்னா அடுத்து இந்த வருஷம் வந்து உங்களுக்கு பிசியும் வரப்போகுது, எஸ்ஐயும் வரப்போகுது. உட்காந்து வந்து அந்த எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ அதை விட்டுட்டு வந்து பெட்டிஷன் கொடுக்குறேன் அது வந்துட்டு சில இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிங்க. ப்ளஸ் வந்து போராட்டம் அந்த இதெல்லாம் வந்து அந்த பக்கமே போகாதீங்க. உங்கள் மேலே ஒன்ஸ் வந்து கேஸ் வந்து ஃபைல் ஆயிடுச்சு அப்படின்னா, மற்ற எக்ஸாமுக்கு எப்படியோ நம்ம டிஎன்எஸ்ஆர்பி எஸ்ஐபிசி எக்ஸாமில் ஒன்ஸ் உங்கள் மேலே கேஸ் ஃபைல் ஆயிடுச்சு அப்படின்னாலே உங்களால் வந்து நீங்கள் எல்லா ப்ராசஸும் முடிஞ்சு நீங்கள் வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்குகிற அந்த ஸ்டேஜில் உங்களுக்கு அந்த போலீஸ் வெரிஃபிகேஷன் அதில் வந்து உங்களை வந்து தூக்கிடுவாங்க. அப்படி இல்லாத பட்சத்துலையும் நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கி நீங்கள் ட்ரைனிங்கில் இருக்கிற பட்சத்துலையும் சப்போஸ் வந்து அதை கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா நீங்கள் ட்ரைனிங்கில் இருக்கிறப்பையும் வந்து உங்களை வந்து வேலையை விட்டு தூக்குறதுக்கு கவர்மெண்ட்டுக்கு வந்து ரைட்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால் இதெல்லாம் வந்து கொஞ்சம் யோசிச்சுங்க. நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு வரக்கூடிய எக்ஸாமுக்கு வந்து பிசிஎஸ்ஐ எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணுறது என்னை பொறுத்தவரையும் பெட்டர். அதே மாதிரி வந்து உங்களுக்கு எக்ஸாம் வந்து கேன்சல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ரிசல்ட் வந்து உங்களுக்கு வந்து இனிமேல் தான் வந்து எப்போ வரப்போகுது அப்படின்ட்டு தெரியும். ஓகேங்களா? ஸோ வந்து ரிசல்ட் அப்டேட் எதனாச்சும் கிடச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து நான் வந்து அப்டேட் பண்ணுறேன்ப்பா.